தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. நேற்றிரவு மினுவாங்கொட கட்டுநாயக்க வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 6 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சிறுமி தனது மாமனாருடன் முச்சக்கர வண்டியில் செல்லும் போது இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மினுவாங்கொடையிலிருந்து ஆடி அம்பலம் பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இந்த முச்சக்கர வண்டிக்கு முன்பாக மரக்கறி ஏற்றிய லாரி ஒன்று பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது லாரியிலிருந்து மரக்கறி மூடை ஒன்று வீழ்ந்து முச்சக்கர வண்டியில் மோதியுள்ளதால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் நீர்கொழும்பைச் சேர்ந்த 6 வயதான சிறுமியொருவர் உயிரிழந்தார். அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இவ்வாறானதொரு அனர்த்தத்தை எதிர்நோக்கி இவ்வுலகை விட்டு பிரிந்த ஹிரோனி மோக்ஷாவின் வீட்டுக்கு இன்று நாங்கள் சென்றோம். நாம் அங்கு செல்லும் போதும் அந்த இளம் சிறுமியின் புத உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கவில்லை. நீர்கொழும்பு பூலவலான நிமல மரியா மகாவித்தியாலயத்தில் 1ஆம் தரத்தில் கல்வி பயிலும் ஹிரோனியுடன் ஒவ்வொரு நாளும் கூடி விளையாடும் வகுப்பு நண்பர்கள் ஹிரோனி வரும் வரை காத்திருந்த காட்சிகள் எமது கேமராவில் பதிவாகின. அதன் பின்னர் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஹிரோனியின் சகோதரி எம்முடன் உரையாடினார். மாமாவுடன் தாத்தா வீட்டுக்கு சென்று திரும்பும் போது மரக்கறி பையொன்று வீழ்ந்து அதனுடன் முச்சக்கர வண்டி மோதி முச்சக்கர வண்டி வீழ்ந்தது. பின்னர் தங்கையின் மீது முச்சக்கர வண்டி ஏறியது. எனக்கும் மாமாவுக்கும் எதுவும் நடக்கவில்லை. தங்கைக்கு காயம் ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பில் முச்சக்கர வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர் விபத்தை தவிர்க்கக்கூடியதாக இருந்த போதும் அதனை தவிர்க்கவில்லை என அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கொகுவல ஸ்ரீ மகாவிகாரை மாவட்ட பகுதியில் உள்ள வடிகான் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பிலான நீதவான் விசாரணைகள் இன்று காலை நடைபெற்றன. மீட்கப்பட்ட மனித எச்சங்களை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். கொகுவல ஸ்ரீ மகாவிகாரை மாவட்ட பகுதியில் உள்ள வடிகான் ஒன்றிலிருந்து நேற்று மனித எச்சங்கள் சில கண்டெடுக்கப்பட்டுள்ளன. டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சிலரை மனித எச்சங்களை அவதானித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக சிறிவர்தன குறிப்பிடுகிறார். இதேவேளை மனித எச்சங்களுடன் மண்டையோடு ஒன்றும் காணப்பட்டது. இந்த மண்டையோட்டில் துளை ஒன்று காணப்படுவது தொடர்பில் நாம் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்திடம் வினவினோம். அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஊடக பேச்சாளர் அலுவலகம் மேலும் குறிப்பிட்டது.